ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ கிருஷ்ணன் சார் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு உங்களுக்கு ஐஎன்எம் பாலிட்டி சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 50 கொஸ்டின், ஒரு 30 கொஸ்டின் ஐஎன்எம் வரும், ஒரு 20 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி வரும். ஐஎன்எம்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும், +2, 11th, 10th, 8th, அதே மாதிரி பாலிட்டியும் அதே மாதிரி கலந்தால் வரும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம், லைவ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, மகாத்மா காந்தி இந்திய தேசிய இயக்கத்திற்கு எந்த ஆண்டு தலைமையேற்றார்? ஒரு 50 கேள்வி வருங்க, எவ்வளோ சீக்கிரம் படபடன்னு பார்க்க முடியுமோ பார்த்துடலாம். சரிங்களா? வெரி குட். 1919. ஸோ 15 வருவார். 15 வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேதா, சம்ரான், அலகாபாத்து அதெல்லாம் இது பண்ணி 19வதுலேருந்து ரவுலட் சட்டம் பக்கமாக வரும்போது தான் அது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்றிருப்பார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் திலகர் அவங்க கையில் பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். சரிங்களா? 1927ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் எங்கு நடைபெற்றது? 1927ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? வெரி குட். எங்க? சென்னை. ஆப்ஷன் டி, சென்னை. அதாவது 29வது மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஸோ அதற்கான தீர்மானம் முதல்ல எங்கே முடிவு பண்ணப்பட்டிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை, நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருப்பாங்க. பூர்ண சுயராஜ்யத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறத முன்னாடியே திட்டமிடப்பட்ட காங்கிரஸ் மாநாடு எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லாகூர் வந்திருக்கு. லாகூர் மாநாட்டுக்கான அந்த பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிற கோரிக்கையை கொண்டு வரதுக்கான தீர்மானம் முன்மொழியப்பட்டது 27வது காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடந்துச்சு. பிரிட்டிஷ் இந்தியாவில் எந்த ஆண்டு அடிமை முறை ஒழிக்கப்பட்டது? கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடத்தில் வந்து கலந்து எடுத்துருக்கும், முக்கியமான கேள்விகள். சரிங்களா? உங்களுக்கு தேர்வின் அடிப்படையில் வரக்கூடிய கேள்விகள் தான் நம்ம எடுத்துருப்போம். வெரி குட். 1843 அடிமை முறை 43 ஒழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் 33, 43, 46 இந்த மாதிரியான இதில் மக்களே என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் ஒப்பந்த கூலிகளாக எல்லா நாட்டுக்கும் மூவ் ஆக ஆரம்பிச்சுக்குவாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம். 33 ஒரு பஞ்சம், 66 ஒரு பஞ்சம், 43 ஒரு பஞ்சம், அந்த மாதிரி பஞ்சங்களில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார்? நிறைய டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்வின்னு எடுத்துக்கலாம், ப்ரீவியஸ் கொஸ்டினாக எடுத்துக்கலாம். வெரி குட். யார்? தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் முதுபெரும் மனிதர். இந்தியாவின் முதுபெரும் மனிதர். 3 முறை காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் இவர் தான். 2வது காங்கிரஸ் மாநாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரத் பிளவுக்கான முன்னாடி இருக்கிற மாநாடு, அதுக்கப்புறம் கடைசி ஒரு மாநாட்டில். சரிங்களா? வங்கப்பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள். வங்கப்பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள். வெரி குட். ஆப்ஷன் பி 1919. சாரி, 1905 ஜூலை 19. சரிங்களா? அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் ஒன்று இருக்கும், அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் ஒன்று இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள். சரிங்களா? அதே மாதிரி எப்போ இருந்து இது யோசனைகள் இருந்துச்சு, எப்போ இருந்து பேச்சுகள் அமர்ந்துச்சுங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வரும், பார்த்துங்க. அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர். லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4ல் அலிப்பூர் குண்டு வெடிப்பை பற்றி ஒரு கேள்வி வந்துச்சு, அதில் இதுன்னு கொடுத்துருந்தாங்க. யாரு? வெரி குட். ஆப்ஷன் சி, சிஆர் தாஸ் அல்லது சித்தரஞ்சன் தாஸ். சிஆர் தாஸ் அல்லது சித்தரஞ்சன் தாஸ். அலிப்பூர் குண்டு வெடிப்பு தான் முதல்ல சதி வழக்கு வரும், 1908லேயே அந்த வழக்கு வரும். சரிங்களா? தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் தினசரின்னு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெயில். அது எந்த புத்தகத்திலும் இருக்காது, நோட் பண்ணி வச்சுங்க. மெட்ராஸ் மெயில் தான் தமிழில் வந்த தினசரி. ஆனால் தமிழ்நாட்டில் வந்த தினசரி. ஆனால் தமிழிலேயே ஒரு பேப்பர் வேணும்னு வந்தது எது? சுதேசமித்ரன்.
1891 வந்து பார்த்தீங்கன்னா சுதேசமுத்திரனை விட்டுருப்பாரு. அதே மாதிரி ஹிந்து 1878 தமிழர்களால் நடத்தப்பட்ட தினசரி. எது? தி ஹிந்து. ரெண்டுமே ஒரே ஆள் தான். சுப்பிரமணியம், ஜி சுப்பிரமணியம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் அவர். சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதில்லை என்பது யாரோட கருத்தாக இருந்தது? ஆப்ஷன் பியா? இல்ல, ஆப்ஷன் ஏ. சுயராஜ்யத்தை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா சொல்லியிருப்பாரு. அதுல ஏதாவது ஒரு கீ பாயிண்டை மட்டும் எடுத்துங்க. இவர் என்ன சொல்லுவார் திலகர்? இங்கிலாந்து உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வது அல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு கோட் வரும். இந்த இப்ப திலகர் ஒன்று சொல்லியிருப்பாரு, லாலா லஜபதி ராய் ஒன்று சொல்லியிருப்பாரு, பிபின் சந்திரபால் ஒன்று சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி சுப்பிரமணியம் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெக்குலியர் வேர்டை மட்டும் எடுத்து ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இவர் இங்கிலாந்துடனான உறவுகள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று முழக்கமிட்டவர் யார்? முதல் உலக போர்ல இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம். இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போலாம் டிஎன்பிசியில் இவங்களை பற்றி ஒரு கேள்வி வந்துடுது. யார்? வெரி குட், அன்னி பெசன்ட் அம்மையார்கள். யாரு? அன்னி பெசன்ட். இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம். முதல் உலக போர் நடந்துட்டு இருக்கும். இப்போ இந்தியா ஹெல்ப் பண்ண போகுது, இது இந்தியாவோட வாய்ப்புக்கான தருணம்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஏன் வராங்க அப்படின்னா ஜார்ஜ் அருண்டேல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட்டோட லெஃப்ட் ஹேண்டு. மதன் மோகன் மால்வியா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வந்த ஒரு பல்கலைக்கழகத்தை தரம் உயர்த்திருப்பார். திலகர் ஏன் வரார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அவரும் திலகரும் சேர்ந்து தான் தன்னாட்சி கதை ஹோம் ரூல் ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகை எது? ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகை. ராஜாராம் மோகன் ராய் 2 பத்திரிகை நடத்தியிருப்பார். ஒன்று வங்கமொழி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உருது. வெரி குட். எது? சம்வத் கௌமுதி. நீங்கள் போட்ட ஆப்ஷன் கரெக்டு தான். ஆப்ஷன் சி சம்வத் கௌமுதி. இது அவரோட உருது பத்திரிகை பேர். இந்தியாவின் குரல், ராஷ்ட் கொப்தார் ரெண்டும் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா பாடத்துல இருந்தும் கேள்விகள் கலந்து வரும். சரிங்களா? போரை பற்றி வரும், சட்டங்களை பற்றி வரும், சில பேர் இந்த மாதிரி கோர்ட்லாம் சொல்லியிருப்பாங்களா, அது வரும். பார்த்து வச்சுங்க. பெண்களுக்கான தேசிய ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? மகளிர் ஆணையம். தேசிய ஆணையம்னா என்னது? மகளிர் ஆணையம். வெரி குட். ஆப்ஷன் சி ஜனவரி 1992. ஜனவரி 1992. சரிங்களா? திப்பு சுல்தான் இறந்த பிறகு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட சின்னமலை எங்கு கோட்டை கட்டினார்? அதாவது திப்பு சுல்தான் கூடயும் பிரெஞ்சுக்காரங்களோட ஆதரவோட தீரன் சின்னமலை என்ன பண்ணுவார்? போராடிட்டு இருப்பார். திப்பு சுல்தானை கொன்றுவாங்க. கொன்னதுக்கப்புறம் அவர் ஒரே இடத்துல ஓடாமல் இருந்து அங்கேயே கோட்டை கட்டி போராடுவார். இந்த ஏரியா பேர் என்ன? ஓடாநிலை. சங்ககிரி பக்கத்தில் இருக்க அந்த ஃபோர்ட்டு ஓடாநிலை. சரிங்களா? ஆப்ஷன் ஏ கரெக்டு தான். மங்கள் பாண்டே என்ற இளம் சிப்பாயி கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது உயரதிகாரியை சுற்று கொண்ட நிகழ்வு. 1857 ரிவோல்ட்டு ஸ்டார்ட் ஆன டேட்டு. பெருங்கலகம் ஸ்டார்ட் ஆன டேட்டு. இதெல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுற போகிறாங்க. வெரி குட். 1857 மார்ச் 29. 1857 ரிவோல்ட்டு மார்ச் 29. மங்கள் பாண்டே. இவரையும் இவர் கூட சேர்ந்த 6-7 பேரை தூக்கில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? சிப்பாய் கழகம் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? டேஸ் என்பவர் நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதி நடத்தியிருப்பார். நீல் தர்பன்னா என்னது? இந்த அவுரி சாயம் இண்டிகோ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு விவசாயிகள் சுரண்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட அவலத்தை காட்டுறதுக்கான நாடகம் நீல் தர்பன்.
வங்க மொழின்னு நினைக்கிறேன், நீல்தர்பன். வெரி குட். யாரு? தீனபந்து மிஸ்ரா. ஆப்ஷன் டி, தீனபந்து மிஸ்ரா. சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பிரம்ம சமாஜத்தை எந்த ஆண்டு நிறுவினார்? அடிச்சு தேவைச்ச கொஸ்டினுங்க. ஆனால் இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாமில் உங்களுக்கு அதுவான்னு டவுட் வரும். வெரி குட். எது? 28, 1828. 28, 67, 75. இந்த 3 வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு எந்த ஆண்டு வந்தார்? அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு எந்த ஆண்டு வந்தார்? வெரி குட். 1893. சரிங்களா? டேஸ் ஆண்டு தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார்? வங்காள ஒழுங்காற்று சட்டம், சதி உடன்கட்டை ஏறுதல் சட்டம், பிரிவு 27 நினைக்கிறேன். அதுல ஒரு சட்டம் ஏற்றிருப்பார். என்ன சட்டம்? சதி ஒழிப்பு சட்டம். வெரி குட். 1829. நிறைய தேர்வுகளில் கேட்டு அடிக்கப்பட்ட கொஸ்டின். சரிங்களா? அடுத்து, வங்காள உரைநடையின் முன்னோடி அல்லது நவீன வங்காள உரைநடையின் தந்தை. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அல்லது தந்தையார்? வெரி குட். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சரிங்களா? சத்யஜோதக் சமாஜ், உண்மை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர்? சத்யஜோதக் சமாஜ். ஜோதிராவ் பாபுலே. ஜோதிராவ் பாபுலே. சரிங்களா? பிளாசி போர் ரொம்ப முக்கியமான போர். 2 போர் ரொம்ப முக்கியம். பிளாசி, பக்சர். பிளாசியில் தான் பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி ஒரு ஆளுமை சக்தியாக வெற்றியோட காலை ஊனும். வெரி குட். ஆப்ஷன் சி, 1757. லைவ் 50 கொஸ்டினுங்க டெய்லி வரும். சரிங்களா? சீக்கிரமாக பார்த்துருவோம். கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது? கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது? வெரி குட். யாரு? பிந்த்ராய், சிங்ராய் 2 பேர் இருப்பாங்க. பிந்த்ராய் பேர் கொடுத்தா அவர் போட்டு வந்துடும். சௌரி சௌரா சம்பவம். சுதந்திரத்தை நோக்கி நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கும்போது இந்த சம்பவத்தினால ஒத்துழையாமை இயக்கத்தை என்ன பண்ணுவார்? கைவிட்டுருவார் காந்தியடிகள். வெரி குட். 1922 பிப்ரவரி 5. 1922ல் 22 போலீஸை கொளுத்திடுவாங்க. சரிங்களா? சூர்யா சென் மற்றும் அவரது நண்பர்களால் மேற்கொள்ளப்பட்ட சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் எந்த ஆண்டு நடைபெற்றது? சிட்டகாங், சூர்யா சென், கல்பனா தத், தீவிரவாத தேசியவாதத்தில் வருவாங்க, முக்கியமான ஆளுமைகள். சிட்டகாங்னா அசாம் பக்கம். வெரி குட். 1930 ஏப்ரல். டேட்டு கொடுக்கல, நீங்கள் மாதத்தை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். கிறிஸ்து தூதுக்குழுவின் திட்டங்களை திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று அழைத்தவர்? செக்கு திவாலாகிட்டு இருக்கிற பேங்கோட பின் தேதியிட்ட காசோலைன்னா போஸ்டேட்டட் செக் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவர் யாரு? வெரி குட். யாரு? காந்தியடிகள். நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்குவதற்கான தீர்மானம் சேலம் சி. விஜயராகவாச்சாரியின் தலைமையில் டேஸில் நடந்த அமர்வில் நிறைவேற்றப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லக்னோ ஒப்பந்தம் நடந்தப்ப யார் இருந்தா அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கும் போது ஒரு கூட்டம் நடந்திருக்கும் இல்லையா, காங்கிரஸ் மாநாடு, எந்த ஊரில் நடந்துச்சு? அதோட தலைமை யார்? சேலம் சி. விஜயராகவாச்சாரி. இதெல்லாம் டிஎன்பிசி குரூப் 1 கேட்கப்பட்ட கேள்விகள். வெரி குட். நாக்பூர். நாக்பூர் அமர்வு 1920 21 நடக்கும். 20ல் நினைக்கிறேன்.
21ல். சரிங்களா? ஆங்கிலேயர் டேஸ் ஆண்டு முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றினர்? ஆயிரத்தி 1865. கிழக்கிந்திய கழகம் என்னும் அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? கிழக்கிந்திய கழகம், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன். சின்ன க்ளூ சொல்லட்டுமா? யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம தாதாபாய் நவ்ரோஜி, லண்டனில் உருவாய். வெரி குட். 1866. தாதாபாய் நவ்ரோஜி 2 ஆரம்பிச்சிருப்பார். கிழக்கிந்திய கழகம், இந்திய சங்கம். இந்திய கழகமும் இந்திய சங்கமும் இருக்கும். 2மே லண்டனில் ஆரம்பிச்சிருப்பார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 65 இந்திய சங்கம், கிழக்கிந்திய கழகம் 66. அவங்க வச்சுங்க. நிறைய பேர் இதில் தப்பாக போட்டீங்க. மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் வெளியிட்ட ஆண்டு. மெக்காலேனாவே உங்களுக்கு ஒரு வருஷம் தான் ஞாபகம் வரணும். வெரி குட். ஆப்ஷன் பி 1835. 1917ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? நீங்கள் எல்லா மாநாடோட தலைவரையும் வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் ரொம்ப முக்கியமானது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சுபாஷ் சந்திர போஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு, காந்தியடிகள், வல்லபாய் பட்டேல். இது ஏன் 17 அப்படின்னா வெரி குட். ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட். ஏன்னா முதல்ல ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. 16ல் ஹோம் ரூல் ஆரம்பிச்சிருப்பாங்க, தன்னாட்சி இயக்கத்தை. 17ல் அவங்கள கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் நிறையா பேர் போராடி அவங்கள வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை சிறப்பிக்கும் வகையில் கல்கத்தாவில் நடந்த அமர்வில் 1917 அன்னி பெசன்ட் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. முதல் ஒரு பெண் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட். மாநாடு 1917 நடந்தது கல்கத்தாவில். சரிங்களா? அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், ஏஐடியூசி. நிறைய இடத்துல போனீங்கன்னா இன்ன வரைக்கும் சிவப்பு கலர் போர்டு வச்சு ஒரு கூடாரம் இருக்கும், அது கீழே தொழிலாளர் உட்காந்துருப்பாங்க. அந்த அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் யாருடைய தலைமையில் நிறுவப்பட்டது? ஏஐசியூடியு. இன்ன வரைக்கும் இந்தியாவில் இது ஆக்டிவேட்டில் இருக்கு. வெரி குட். யாரு? லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் 1929 நினைக்கிறேன். 29லையோ 28லையோ என்ன பண்ணுவாங்க, இவரை சந்தித்து டெல்லியிலையோ மும்பையிலையோ வந்து டெல்லியில் நினைக்கிறேன், டெல்லியில் தொழிற்சங்க காங்கிரஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? டெல்லியா வங்காளமானு தெரில. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் பாலிட்டியிலேருந்து வரும். மழைக்கால கூட்டத்தொடருக்கான காலம். மழைக்கால கூட்டத்தொடர். மழைக்காலம் எப்போ வரும்? ஜூலை, ஆகஸ்ட். ஆப்ஷன் பி. சரிங்களா? பிப்ரவரி, மே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும். நவம்பர், டிசம்பரில் குளிர்கால கூட்டத்தொடர் வரும். மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சட்டப்பிரிவு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாநில சட்டமன்றம் நடைபெறாத போது ஆளுநர் வந்து ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறதுக்கான வழிவகைகள் இருக்குது. அதே மாதிரி குடியரசுத் தலைவரும் பிறப்பிக்கலாம். இதெல்லாம் ஆளுநர் கேட்டிருக்காங்க. வெரி குட். ஆப்ஷன் சி 213. இதுவே குடியரசுத் தலைவர்னா 123. அப்படியே ஆல்டர்னேட்டிவாக வரும். மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள்? நிறைய டிஎன்பிசியில் அடித்து துவச்ச கொஸ்டின். மக்களவையில் 2 பேர், மாநிலங்களவையில் இந்த கல்வி, இலக்கியம், கலை. வெரி குட். ஆப்ஷன் பி 12. டேஸ் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது? உச்சநீதிமன்றம்
இந்திய கவுன்சில் சட்டம் இந்திய அரசாங்க சட்டத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்டிருக்கும். என்ன வருஷம்? இந்திய அரசாங்க சட்டம்னா வெரி குட், 1935. இதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1950 நிறுவியிருப்பாங்க, 52 நிறுவியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது உச்சநீதிமன்றம் 2-3 இடத்துல இருக்கும். கல்கத்தாவில், மதராஸில், அப்புறம் வந்து வங்காளத்தில். அதுக்கப்புறம் டெல்லியில் நிறுவப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம், குடியரசு நாடானதுக்கு அப்புறம். சரிங்களா, இதை நான் வச்சுக்கோங்க. கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம், இந்திய அரசு சட்டம்னு வந்துருச்சு. ஸோ 1935 பொறுத்துங்க. ரொம்ப முக்கியமான ஆர்டிகல், நிறைய முக்கியமான ஆர்டிகல். இதெல்லாம் தனித்தனியாக கேள்வி வந்திருக்கு, நான் ஒட்டுக்கா கொடுத்துட்டேன். ஒன்றை பொறுத்துட்டிங்கன்னா ஆப்ஷன் வந்துடும். ஆர்டிகல் 72, குடியரசுத் தலைவர் மரண தண்டனையிலிருந்து அதை ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம், இல்லைனா ஆயுள் தண்டனையிலிருந்து அதை வந்து பார்த்திங்கன்னா சில வருஷங்கள் குறைக்கிறதுக்கான சட்டப்பிரிவு ஆர்டிகல் 72. ஸோ 3 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இதுதான் 361. குடியரசுத் தலைவரும் சரி ஆளுநரும் சரி எந்த நீதிமன்றத்துக்கும் பதில் அளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து 352, நெருக்கடி நிலை மாநில அரசாங்கம் கலைப்பு. சரி, 352 நெருக்கடி நிலை அறிவிப்பு இந்தியா முழுமைக்கும். 356 மாநில அரசாங்கத்துக்கு. 360 வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு எமர்ஜென்சி. இது எல்லாமே தனித்தனியாக நிறைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஆர்டிகல் 72 நிறைய கேட்டு அடிச்சிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் என்ற சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது. ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். அரசு வழிகாட்டும் நடைமுறைகள், முக்கியமான ஆர்டிகல், அடிப்படை உரிமைகள் வரும். வெரி குட், ஆப்ஷன் டி, பிரிவு 32. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பார் இல்லையா அம்பேத்கர், அதான். அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு எனப்படுவது 1976 பண்ணியிருப்பாங்க. என்னது? கண்ணை மூடிட்டு போட்டுருணும். ஆப்ஷன் ஏ, 42வது திருத்தம். அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதை பற்றி குறிப்பிடப்படும் அரசமைப்பு உறுப்பு எது? அரசமைப்பு திருத்தம் கொண்டு வரோம் இல்லையா, அதுக்கான ஆர்டிகல். வெரி குட், 368, பிரிவு 20 நினைக்கிறேன். சரிங்களா. தணிக்கை அறிக்கை கணக்குகளையும் பொதுத்துறை நிறுவன கணக்குகளையும் அவ்வப்போது ஆய்வு செய்வதற்காக உள்ள குழு எது? தணிக்கை அறிக்கை கணக்குகள், அதுக்கப்புறம் பொதுத்துறை நிறுவனங்களோட கணக்குகள். 2 குழுக்கள் இருக்கும் நாடாளுமன்றத்தில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிலைக்குழு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக குழு. நிலைக்குழுவில் 6 கேடர் வரும். அதில் இது என்ன குழு? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஆல்ரெடி 2023 தேர்வுகளில் கேட்டாங்க, 19லையும் கேட்டாங்க. வெரி குட். எது? பொதுத்துறை நிறுவனங்களின் குழு. எது? பொதுத்துறை நிறுவனங்களின் குழு. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான 2 ஆர்டிகல் இருக்குது, கரெக்டாக பாருங்கள். உறுப்பு 249 படி மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிட்டப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரமளிக்க முடியும். ஆர்டிகல் 321 படி மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்திந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கப்படும். எது சரியான கூற்று? 1, 2, 1, 2 ரெண்டுமே கிடையாது. வெரி குட். யாரெல்லாம் ஆப்ஷன் சின்னு போட்டீங்களோ அதெல்லாம் தப்பு. சரிங்களா, கரெக்டாக பார்க்கணும், அதான் அவசரப்படக்கூடாது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும். ஏன்னா இதுக்கான ஆர்டிகல் என்னது? 321, அப்படியே உல்ட்டா 312. +2ல் ஒரு பாடம் வரும், சரிங்களா, சட்டமன்றம் அப்படிங்கிற பாடம். அதில் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் மாநிலங்களவையில் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 ஆர்டிகல் இது, 249 ஒன்று, 312 ஒன்று. இந்த 2 ஆர்டிகளும் மறந்துடாதீங்க, நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக நடந்த குரூப் 4ல் ஆர்டிகல் 249 கேட்டாங்க மாநிலங்களவையில். சரியா.
மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது ஜாதியை வைத்து மட்டும் எடை போட முயலும் சிந்தனை காட்டு மிராண்டித்தனமானது என்று வலியுறுத்தியவர். கண்டிப்பா சாக்ரட்டிஸ் இல்ல, ஜான் ரால்ஸ் இல்ல, 2 பேத்துல யாரு? வேற யார்? இது மாதிரிலாம் அதிகமாக சொல்றது பெரியாரும் அம்பேத்கரும் தான் சொல்லுவாங்க. பெக்குலியரான வேர்டு மட்டும் நான் வச்சுக்கோங்க பாருங்க. காட்டு மிராண்டித்தனமானது பெரியார். தென்னிந்திய சுதந்திர சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அல்லது தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அல்லது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அல்லது SILP எல்லாமே ஒன்று தான். எப்படி கேட்டாலும் குழப்பிடாதீங்க. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? நீதி கட்சி. என்ன வருஷம்? வெரி குட், 1916. தென்னிந்திய சுதந்திர சங்கம்னு கேள்விப்பட்டது இல்லையா? அது பேர் வேறு மாதிரி. விடுதலை கூட்டமைப்புன்னு வரும், சுதந்திர சங்கம்னு கொடுப்பாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் கொடுப்பாங்க, நீதி கட்சின்னு கொடுப்பாங்க, பிராமணர்லோ இயக்கம்னு கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் வருஷம் ஒன்று தான். சரிங்களா? அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்துவிடவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் அரசமைப்பு உறுப்பு எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்திட குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் அரசமைப்பு உறுப்பு. வெரி குட், ஆப்ஷன் ஏ 340. ஆப்ஷன் ஏ 340. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு நியமித்த குழு. 2 குழு நியமிச்சிருப்பாங்க. தமிழக அரசு ஒன்று நியமிச்சிருக்கும், மத்திய அரசு ஒன்று நியமிச்சிருக்கும். தமிழக அரசு தான் ஆதி காலத்திலே நியமிச்சிருக்கும். என்ன குழு? வெரி குட், PV ராஜமன்னார் குழு, 1969. PV ராஜமன்னார் குழு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சி குழு, கோத்தாரி குழு, இதெல்லாம் எதுக்குன்னு, ஸ்வரன் சிங் கமிட்டி, இதெல்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதான் அடுத்தடுத்த கேள்வியில் இது மாதிரி வரும் உங்களுக்கு. குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் சரத்து. ஆர்டிகல் 340 கஷ்டமா இருக்குன்னா அடுத்து ஈஸியான கொஸ்டின். வெரி குட், 51A. 51A அடிப்படை கடமைகள் பற்றி ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு. இதுவும் TNPSC தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். அடிப்படை கடமைகள் பார்த்தோம் இல்லையா? அதை அமைக்கணும்னு சொல்ல ஆய்வு மேற்கொண்ட குழு. வெரி குட், ஸ்வரன் சிங் கமிட்டி, 1976. சரிங்களா? அவசர நிலையின் போது தடை செய்ய முடியாத சட்டப்பிரிவுகள் எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. வரப்போகிற தேர்வுகளில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. தனிப்பட்ட மனிதனின் சுதந்திரம் மற்றும் வாழ்வு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்வதிலிருந்து எதிரான சட்டப்படி நடவடிக்கைகளுக்கான உரிமை, ஆர்டிகல் 20, 21. மற்ற எல்லா அடிப்படை உரிமைகளும் தானாக நிறுத்தப்படும். ஆனால் எமர்ஜென்சின் கூட தடை செய்ய முடியாத சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா 20, 21 தான். சரிங்களா? அடுத்து 48வது கொஸ்டின். முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% விழுக்காடை தாண்டக்கூடாது எனும் கூறும் சட்டப்பிரிவு. நாடாளுமன்றத்துக்கும் இதே தான், சட்டப்பேரவைக்கும் இதே தான். கேபினெட் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கை என்ன? 15% தாண்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசமைப்பு. வெரி குட், ஆப்ஷன் ஏ 164 1A. 164 1A. சரிங்களா? அடிப்படை உரிமைகளுக்காக பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சரத்து. மேலே பார்த்தோம், ஆர்டிகல் 32 பார்த்தோம் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு. அதுவே உயர் நீதிமன்றத்துக்கு என்னது? உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கு, கீழ்நிலை நீதிமன்றங்களுக்கு இருக்கு. வெரி குட், என்னது? ஆர்டிகல் 226. ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்லாம் எடுத்து போட்டிருக்கு பாருங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். 164 1A. சரிங்களா? அடிப்படை உரிமைகளுக்கான பேராணைகள்
உயர்நீதிமன்றத்துக்கு 226, உச்சநீதிமன்றத்துக்கு 32. கடைசி கேள்வி 50வது கேள்வி சரிங்களா. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாரு? குடியரசுத் தலைவருக்கு யார் பண்ணி வைப்பா? வெரி குட், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் இல்லாதப்ப உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி பண்ணி வைப்பார் சரிங்களா. ஸோ 50 கொஸ்டின் பார்த்துருப்பேன், எல்லாமே பெக்குலியர் கொஸ்டின், எல்லா பாடத்துலேருந்தும் கலந்து எடுத்திருப்பேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த லைவ் டெஸ்ட்டு நீங்கள் அடுத்த ஹிஸ்ட்ரி முடிக்கிறதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த லைவ் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ. அடுத்த லைவ் டெஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.